வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம் விநாயகர் சதுர்த்தி வர்றனால இந்த வாரம் நம்ம கொழுக்கட்டை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பால் கொழுக்கட்டை. வெல்கம் டு வெரோஸ் கிச்சன். மாவு பிணையிறது எப்படின்னு பார்க்கலாம். 1 கப் மாவுக்கு 1.5 கப் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. பச்சரிசி மாவு 1 கப்பு, 1.5 கப் தண்ணி. கொதிக்கிற தண்ணி ரொம்ப சூடாக இருக்கிறதுனால நீங்கள் கரண்டி வச்சு மாவை நல்லா கிளறி விட்டுக்குங்க. நல்லா கிளறியாச்சு. இப்போ நல்லா உருண்டையாக்கி வச்சிடலாம். பிசைஞ்ச மாவை சின்ன சின்ன உருண்டையாக்கிக்கோங்க. வாங்க இப்போ பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் மாவுக்கு 2 கப் தண்ணி இப்போ நல்லா கொதிக்க வைக்கிறோம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம சின்ன சின்னதாக பிடிச்சி வச்சுருக்கிற உருண்டையை ஒன்று ஒன்றா போட்டுடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு கொதி அடங்குற மாதிரி இருந்துச்சுன்னா உருண்டை போடுறத நிப்பாட்டிடுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் திரும்ப ஆரம்பிங்க. எல்லா உருண்டையும் போட்டோம். இப்போ 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ 3/4 பாகம் வெந்துருச்சு. கூடவே தேவையான வெல்லம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அதே கப்புக்கு 1 கப் வெல்லம் போட்டுக்கலாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. கொழுக்கட்டையும் நல்லா அவிஞ்சிருச்சு. 1 முடி தேங்காயில் எடுத்த கட்டிப்பாலை இப்போ சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் 1 கொதி வரையும். 1 ஸ்பூன் சுக்கு பொடி, 2 ஏலக்காயை தட்டி உள்ளே போட்டுக்கோங்க. நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். சுவையான பால் கொழுக்கட்டை ரெடி.